பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது, மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கு யாரு வர்றது, யாரு சொல்ல வர்றது? கிறிஸ்தவன் இஸ்லாமிய நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப எந்த மதவாதத்துக்கு எதிர, எந்த மதத்துக்கு எதிரானவர் அவரு? சும்மா பெரியார சொல்லிட்டாவே சங்கி, அது பிஜேபி. ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு? ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய தலைவர், நீங்க சொல்ற சோக்கால்டு பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு? பாரதிய ஜனதாவின் தாய் தளம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு? அதனுடைய செய்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அனுபவிச்சது யாரு? திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி. நாங்க கூலிகள்ங்கிறீங்க, நீங்க கூட்டாளிகளா போனீங்க. இந்த திராவிடம் அரியணையில ஏறுறதுக்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் பாண்டைய கூலிக்கு கூட்டி வந்தது யாரு? சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு? நாங்களா? திராவிட திருவாளர்களா? பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ? அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வரீங்களா, அவர் ஆரியர் இல்லையோ? இது அவங்க ஆரிய எதிர்ப்போ? நீங்க மேல ஏறுறதுக்கு அவன் பக்கத்துல வர வேண்டியது இருக்கு, அவன் மூளை தேவைப்படுது. ஆனா அதை நாங்க எடுத்துட்டா நீ சங்கி. யார் சங்கி? நாங்கெல்லாம் சங்கி, நீ வேற அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா? சேட் அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும். சார், இன்னைக்கு காலையில சென்னையில எஸ்.வி. சேகரோட தந்தை பேர்ல ஒரு ரோடு வைப்போம் அப்படின்னு சிஎம் அறிக்கை விட்டுருக்காரு சார். அந்த ஒரு நிகழ்ச்சி மேல அதை எப்படி பாக்குறீங்க? ஆரிய கூலி, ஆரிய பற்று, ஆரிய விசுவாசம், ஆரிய கூட்டாளி, வேற எதுவும் சொல்லிருக்கா? ஐஐடி இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் நாடகம் போடும்போது ஐயா ஸ்டாலின் முதல்வர் படமும் துணை முதல்வர் படமும் இருக்குது. உலகத்துல நீங்க கற்பிச்ச பகுத்தறிவு உயிரோட இருக்கிற 2 பேர், ஸ்டாலின் ஐயா, தம்பி உதயநிதி, 2 பேர் படத்துக்கும் ஒருத்தர் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு. அங்க அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு, மாநகர தாய் அவ பிரியா, ஐயா தயாநிதி மாறன் 3 பேர் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு எப்படி?